எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. நல்லது நடக்கும். என்றைக்குமே ஒரு வார்த்தை எங்கே முடியுமோ அப்போல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிப்பார். நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய காலகட்டம். எது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த வாரம் சந்திக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா, ஜூன் மாதம் பிறக்கிறது. ஜூன் மாதம் நம்ம எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஜூன் மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? மேஷம் முதல் மீனம் வரை ஜூன் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். மேஷம் முதல் மீனம் வரை பெற வேண்டிய விஷயங்கள். முதல்ல கடைபிடிக்கிறது, அப்புறமா பெற வேண்டியது, அப்புறமா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். கடைபிடிப்பு, பெற வேண்டியது, தவிர்க்க வேண்டியது, இது மூணையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. எல்லா மாதம் மாதிரி இந்த மாதம் முதல்ல கிடையாது. முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த மாதத்தில் நாம் பொருளாதார நெருக்கடிகளை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளும் சந்திக்க போகிறோம். என்னங்க எடுத்தோன்னே இப்படி பெரிய குண்டை போடுறீங்க, எங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் நம்ம என்ன கடைபிடிக்கணும்னா, இந்த மாதம் நம்ம எக்கனாமிக்கலாக நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்ம செலவுகளை கம்மி பண்ணி ஆகணும். முதல்ல பெட்ரோலிய செலவு கம்மி பண்ணணும். அனாவசியமாக நம்ம அதிகமாக வெளியூர் பயணங்கள், வெளியில் போகிறது. எங்கேப்பா போகிறேன்? சும்மா போகிறேன். எங்கேப்பா போகிறேன்? சும்மா டூர் போகிறேன். எங்கேப்பா போகிறேன்? சும்மா அவரை பார்க்க போகிறேன். எங்கேப்பா போகிறேன்? இப்போ நிறைய இடங்கள் சும்மா. இந்த சும்மாங்கிற வார்த்தை வேண்டாம் இந்த மாதத்தில். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் ஒரு 3 இயர்ஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பின்னோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம். காஷ்மீரில் பார்த்தீங்களா, இப்போல்லாம் காஷ்மீரில் குதிரை வண்டி வந்துட்டு சுற்றி காட்டுறதுக்கு. காஷ்மீரில் தாங்க வந்திருக்கு. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு எங்கே வருது? இந்தியாவுக்கு எங்கே வருது? இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு எங்கே வருது? இப்படி பல சிந்தனை வரும்ல. நாங்கள் மலேசியாவில் இருக்கோம், எங்களுக்கு எங்கே வருது? சிங்கப்பூரில் இருக்கோம், எங்களுக்கு எங்கே வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பெட்ரோல் விலை எவ்வளவு? எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய பெட்ரோல் விலை எவ்வளவு? இன்றைக்கி உங்களுடைய பெட்ரோல் விலையை யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங். இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, மீண்டும் நம்மளை ஒரு 15 வருஷம் பேக்கில் கொண்டு போகுது. 15 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணுமோ அது மாதிரி அதே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக போக ஆரம்பித்தோம்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். என்னங்க பயமுறுத்துறீங்களாங்க? இல்லை, உண்மை. நல்லது சொல்லும்போதும் நம்ம கேட்டுக்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நான் பெருமைக்கு சொல்லலை. இந்த வீடியோ எல்லாருக்கும் போகணும். என் உறவுகள், என் பிள்ளைகள் எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. எந்த நாட்டில் இருந்தாலும் கஷ்டப்படக்கூடாது. இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் பெட்ரோல் விலையை மட்டும் எடுத்து பாருங்கள், எவ்வளோ ரேட்டு ஏறிடுச்சின்னு பாருங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இது என்னங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறினா என்னங்க? எல்லாமே விலை ஏறும். இந்த உலகம் ஸ்தம்பிக்கும். இதில் நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ்லேருந்து லோயர் கிளாஸ் வரைக்கும் மிகவும் பாதிக்கப்படுவோம். ஏன்னா அப்பர் கிளாஸ் பாதிக்கப்பட்டுடும். அது பாதிக்கப்பட்டுருச்சுன்னா இங்கே எல்லாமே அவுட்டு. 5 கார் வச்சுருக்கிறவங்க 2 கார் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நமக்கு ஏதோ இன்டிமேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். 5 கார் வச்சுருக்கிறவங்க, 5 கார் யூஸ் பண்ணுறவங்க, 10 கார் யூஸ் பண்ணுறவங்க 2 கார் யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் தான் இந்த ஜூனுக்கு முதல் ஃபஸ்ட் அலர்ட்.
இது ஒரு லாக்டவுனாக கூட மாறலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் ப்ளீஸ் இதை சும்மாலாம் விட்டுடாதீங்க. நீங்கள் முதல்ல இது நம்ம எல்லாரும் நம்ம நாட்டில் இருக்கிறோம், எல்லாம் அவங்கவுங்க நாட்டில் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்வாதாரம். இதை யாரையும் போய் எதிர்க்கிறதுக்கோ யாரையும் போய் நம்ம பேசுகிறதுக்கோ இதுக்கு வேலை கிடையாது. நம்மளை நாம் சரியாக பண்ணிக்க வேண்டிய கட்டாயம். ஒரு இடத்துக்கு போகிறோமா, தேவையான இடத்துக்கு போகிறோம், பெட்ரோலை முதல்ல மிச்சப்படுத்துகிறோம், டீசலை மிச்சப்படுத்துகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆதார் கார்டு கொடுத்தா தான் பெட்ரோல் கொடுப்பாங்க, ஆதார் கார்டு கொடுத்தா தான் டீசல் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆர்சி கொடுத்தீங்கன்னா இந்த காருக்கு இவ்வளோ தான் பெட்ரோல் போட முடியும்னு சொல்லுவாங்க, இந்த காருக்கு இவ்வளோ தான் டீசல் போட முடிஞ்சு போச்சு, உனக்கு பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஏன்னா நம்ம சரியாக நடந்துக்கலன்னா. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஷேர், லவ் ஆல்னு சொல்கிறோம், சேவ் ஆல்னு சொல்கிறோம். கஷ்டத்தையும் நம்ம பகிர்ந்து தானே ஆகணும். இப்போ நாடு உலகம் சில கஷ்டத்தை சந்திக்குது. இப்போ இந்த கஷ்டத்தை நம்ம சந்திக்கும் போது இப்போ நம்ம அவேர்னஸ் ஆகிடும், அலர்ட் ஆகிடும். அலர்ட் ஆகலை, அவேர்னஸ் கொண்டு வரலைன்னா என்ன ஆகிறது? அப்புறம் இப்பயும் நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் எதையும் குறைச்சிக்க மாட்டோம். இது ரெண்டும் டீசல், பெட்ரோல், கேஸ், இது மூணும் அவசிய பொருட்கள். இது மூணும் நமக்கு மிஸ்டேக் ஆகும்போது விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறும் பொழுது சில பேரை வீட்டில் இருந்தே வேலை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஒர்க் பை ஹோம் பழைய மாதிரி வந்துடும். பள்ளிக்கூட படிப்புகள் வீட்டில் இருந்து படின்னுடுவாங்க. இது வந்து எப்படின்னா சுதந்திரத்தில் கொடுத்து லாக்டவுன் வரும். இதுக்கு காரணம் யாருன்னா அரசாங்கங்கள் கிடையாது, நாம் இந்த நேரத்தில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கோஆப்ரேட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் இந்த 12 ராசிகள் பண்ணக்கூடிய கோஆப்ரேட், 27 நட்சத்திரம் பண்ணுற கோஆப்ரேட் தான் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. இது விளையாட்டாக விட்டுடாதீங்க. ஏன்னா உலகம் வந்து இப்படி இருக்குன்னா இப்படி மாறப்போகுது. இதுக்கு நம்ம யாரையும் கையை காட்டக்கூடாது. நீ காரணம் இல்லை. நாம் இப்போ காரணமாக ஆகிடக்கூடாது. நம்ம சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிடும். ஒரு நம்மளுடைய எதிர்காலம்ங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் அனாவசிய செலவுகளை இந்த மாதத்தில் முதல்ல குறைக்கணும். இதை கடைபிடிக்கணும். பெற வேண்டியது என்ன? ஆரோக்கியத்தை பெற வேண்டும். நல்ல காற்றை வாங்குகிறோமா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஹோட்டல் ஃபுட்ஸ் குறைச்சிக்கிங்க, நான் வெஜிடேரியன் குறைச்சிக்கிங்க. சீதோஷ நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது, காற்று அதிகமாக போகுது இந்த மாதத்தில். அதனால் என்னென்னா எல்லாருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். வயிறு வலி, ஒத்துக்காமல் போகிறது, அப்போ சாப்பாட்டில் ப்ராப்ளங்கள் ஏற்படும், வயிறு பிரச்சனை ஏற்படும். அதில் சாப்பாடு, கார சாப்பாடு, நான் வெஜிடேரியன், வெளி உணவுகள், இதை கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணுங்கள். டோட்டலி அவாய்ட் பண்ண சொல்லலை, கம்மி பண்ணுங்கள். இது அவசியம் கடைபிடிக்கணும். இதை நம்ம பெற வேண்டியது நல்ல காற்று, நல்ல எண்ணம், நல்ல சுச்சுவேஷனை பெறணும். கூட்டமாக இருக்கிற பகுதிக்கு ரொம்ப போகாதீங்க. அது கோவிலாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், ரொம்ப குறைச்சிக்கிங்க. இந்த மாதத்தில் ரொம்ப குறைவாக போகும். அப்போ தான் நம்ம நல்லதை பெற முடியும். இந்த நேரத்தில் பெரியவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் பண்ணுங்கள், நல்லா இருக்கியான்னு கேளுங்க. ஏன்னா எல்லாரும் வெளியில் சொல்ல முடியாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இப்போ இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அரசாங்கம் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அரசாங்கம்ங்கிறது நம்மளை வழி நடத்துகிறார்கள், நம்ம நல்லா இருக்கணும்னு வழி நடத்தக்கூடியவர்கள். இப்போ அவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும், ரொம்ப முக்கியம். தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்ன எல்லாத்தையும் செய்யணும், அதையெல்லாம் கடைபிடிக்கணும், இதையெல்லாம் பெறணும். தவிர்க்க வேண்டியது இன்னொருத்தவங்களை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனங்கள் தான் பண்ணுவாங்க.
அதை தவிர்த்துருங்க. ஏன்னா விமர்சனம் பண்ணுறவன் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவான். பாதிக்கப்படுறது நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட போகிறோம். இந்த பாதிப்பு தான் முக்கியம். அது வராமல் தவிர்ப்பதற்கு விமர்சனங்களை தவிர்க்கணும். விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, பிரச்சனை 1க்கு 2, 2க்கு 3 போயிடும். அலாட் பண்ணுறாங்க. இந்த உலகம் ஒரு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய 2 நாடுகள் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. போர் மூலமாக பல விஷயங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்திய கவர்மெண்ட் மிக அழகாக தன்னுடைய வேலையை செய்கிறாங்க. ரொம்ப நமக்கு இவ்வளோ நெருக்கடியிலையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு அந்த கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது, பெட்ரோலியம் வந்துக்கிட்டு இருக்குது. விலைவாசத்தை இப்போ தான் கடைசியாக ஏற்றிருக்கிறாங்க. அதுவும் கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. அதுவும் பெரிய விலை மாற்றம் இல்லை. நிறைய நாடுகளில் பாருங்கள் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் நடந்துருச்சு. பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. இத்தனை நாட்களுக்கு பிறகு கட்டாயம் ஏற்படுத்த வேண்டிய நேரம். அப்போ என்ன ஆகுது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அரசியல் ஆக்காதீங்க. இது வேற எதுவுமே நினைக்காது. இது பொது விஷயம், நம்ம எல்லாரும் சம்மந்தப்பட்டது. மேஷம் முதல் மீனம் வரை ஜூன் மாதத்தில் அலாட்டாக இருங்க. இப்போ அலாட்டாக இருந்தோம்னா நம்ம மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்காமல் வெளியில் வரலாம். இதில் மிஸ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் 36 மாதம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கடுமையான நேரம். அதை நாம் ஒரு 36 மாதம் கடுமையான நேரத்தை ஒரு 3 மாதம் 90 நாள் நம்ம சரியாக கடைபிடிச்சோம்னா நம்ம எல்லாரும் விடுவிக்கப்படுவோம், எல்லாரும் நிம்மதியாக இருப்போம். நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிய மாட்டேங்குது. தகவலை நம்ம கொடுக்கணும். உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், பெரியவர்கள்ட்ட சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டாம், காசை மிச்சப்படுத்தி வைங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைங்க. இப்போ செலவு பண்ணாதீங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோ, வெள்ளியில் முதலீடு பண்ணுறதோ, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவை பெரிய அளவில் தேவைகளை பண்ணுறேன்ற பேரில் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நிறைய விரைய செலவுகள் பண்ணுறதோ, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தயவு செய்து ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் நமக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லுது, அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும், கட்டுப்படுத்தி ஆகணும். இது நம்ம நல்லதுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த ஜூன் மாதம் இது எல்லாரும் நம்ம கடைபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அடியாவது நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க, நல்லது நடக்கும். கடவுள் ஆனால் கைவிட மாட்டார். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். எதை எடுத்தாலும் நல்லது நடக்கும்னு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம யாரும் கெட்டு போக மாட்டோம், யாரும் சிரமமாக மாட்டோம். அலாட் ஆகிடுங்க. நமக்குள்ளே ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் நல்லா அலாட் ஆகிட்டீங்க, ஆண்டவன் உங்கள் பக்கம், நல்லது நடக்கும். இந்த பதிவு எனக்கே வருத்தம் தான். ஆனால் இந்த பதிவோடைய நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். மேஷம் முதல் மீனம் வரை இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.